ஒரு நாளுக்கு வந்தோன்னா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம், அதை விட மேலதிகமாக ஓடினா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இந்த காரை நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த 2 நாள் உழைச்சி அவருக்கு ஒன்றும் கொடுக்குறே இல்லை. இந்த கோயில் என்ன மாதிரியான வேலையில ஆரம்பிக்குது செய்கிறோம். எத்தனை கார் நிற்குது இப்போ உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட 8 கார் நிற்கி. என்னென்ன பேர், என்னென்ன கார்கள் நிற்குது? எங்கள்கிட்ட அக்வா நிற்கிது, ப்ரீமியோ நிற்கிது, பிக்ஸ் நிற்கிது, ஃபெசோ நிற்கிது, மெரா நிற்கிது, பிரியஸ் நிற்கிது. சரி சரி. ஓகே, வணக்கம் உறவுகளே. என்ன கையில் நிறைய கார்கள், அந்த கீயும் பின்னால் நிறைய கார்களும் நிற்பீங்கன்னு யோசிப்பீங்க. நான் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உடுவில் ரோட்டில் இருக்கிற குளோப் கார் ரெண்டர் சர்வீஸுக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து கார்களை வந்து நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். என்ன மாதிரியான விலை, என்ன விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி நீங்கள் இதை ரெண்டுக்கு எடுக்கலாம்னு சொல்லி மேலதிக தகவலை வீடியோக்கு உள்ளே போய் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது வந்துருக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். இப்போ வணக்கம் தம்பி, சொல்லு. ஐயா நிற்கிறப்ப ஐயாட்ட கேட்போம், எத்தனை வருஷமா இப்போ இந்த கார் ரெண்டர் சர்வீஸ் நடக்குது? நாங்களாமே இப்போ 5 வருஷமா செய்கிறோம். 5 வருஷம். எத்தனை கார் நிற்குது இப்போ உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட 8 கார் நிற்கி. என்னென்ன பேர், என்னென்ன கார்கள் நிற்குது? எங்கள்கிட்ட அக்வா நிற்கிது, ப்ரீமியோ நிற்கிது, பிக்ஸ் நிற்கிது, ஃபெசோ நிற்கிது, மெரா நிற்கிது, பிரியஸ் நிற்கிது. சரி சரி. எங்கள்கிட்ட எல்லா காரும் நிற்கிது. ஓகே, என்ன மாதிரியான விலையில ஆரம்பிக்குது? நாங்கள் இது 5000 ரூபாயில இருந்தால் 8000 ரூபா மட்டும் கார் மட்டும் போகுது. சரி. இப்போ நாங்கள் மிச்ச கார்களை வந்து மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து எங்களோட வந்து இந்த ரெண்டர் சர்வீஸ் மேனேஜர் நிற்கிறார், அவர்கிட்ட கேட்போம். அண்ணா சொல்லுங்கள், உங்களோட பேர்? என்னுடைய பேர் வந்து அலெக்ஸ். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட 5000 ருபீஸ்லேருந்து கார் ரெண்டுக்கு எடுக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த மெரா கார் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த காரை நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, எங்கள்கிட்ட வந்து கார் எடுக்கணுமெண்டா லைசன்ஸ் தேவை, கார் எடுக்கிறவர்கிட்ட மற்ற ஐசி தேவை, மற்ற அந்த கார் எடுக்கிறவர் வந்து இந்த கார் ஓடக்கூடியவரான ஒரு தகுதியை பார்த்து, அந்த கார் ஓடக்கூடிய ஒரு அனுபவமான ஆளாக பார்த்து தான் நாங்கள் இந்த காரை கொடுப்போம். இப்போ ஒரு நாளுக்கு வந்தோன்னா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம், அதை விட மேலதிகமாக ஓடினா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 130 கிலோமீட்டர் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் 30 ரூபா எடுப்போம். இப்போ கொஞ்சம் ஓவர் கிலோமீட்டர் கூடிச்சென்றால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு 25 ரூபா வரையும் எடுப்போம். அப்போ காலையில் வந்து இப்போ நாங்கள் கார் எடுக்கிறோம்டா எத்தனை மணிக்கு உங்களுக்கு தரணும்? நீங்கள் காலமாக ஒரு 9 மணிக்கு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் 9 மணிக்கு கார் விடணும். அப்படி 9 மணிக்கு விட இல்லாட்டி நாங்கள் ஒரு மணி தேலம் பிந்தினாலும் ஓகே, அது பிரச்சனை இல்லை, விட்டு கொடுப்போம். கஸ்டமருக்காக நாங்கள் 1 மணி தேலம் விட்டு கொடுப்போம். ஓகே, இப்போ எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? எங்களுக்கு வந்து எடுக்கிறவர்கிட்ட லைசன்ஸ் தேவை, அவர்கிட்ட ஐசி, மற்ற அவர் வந்து கார் எடுக்கக்கூடிய கார் எடுத்து ஓடக்கூடிய தகுதியை பார்ப்போம். நான் தகுதின்னா இப்படி அனுபவசாலியானதை பார்ப்போம். அனுபவங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அவர் ஓகே கார் ஓடக்கூடிய நம்பி கொடுப்போம். கார் அனுபவசாலியாக இருக்கணும். அனுபவசாலியாக இருக்கணும் கார் ஓடுறது. லைசன்ஸ் இருக்கிற முக்கியமே அனுபவம் இருக்கும். அனுபவம் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் லைசன்ஸ் இருக்கு, எல்லாரும் கார் ஓட தெரியும்னு பார்த்துட்டு நாங்கள் கொடுத்த அப்புறம் கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7 கார் நிற்குது. நாங்கள் இதில் ஒரு காரை வந்து இப்போ முதல்ல ப்ரியஸ்ன்னு சொல்லி இதில் ஒரு கார் நிற்குது. என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ எங்களுக்கு மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டப்பட்டார். ஆனால் எங்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுங்களேன், எல்லாரும் பார்க்கட்டும் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது வந்து டொயாட்டா ப்ரியூஸ். எல்லாமே எங்கள்ட கிடக்கிற எல்லா காருமே எங்களோட ஜப்பான் கார்கள் தானே. இது உள்ளுக்குள்ளே இருக்குது சிஸ்டங்கள் பாருங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏசி ஒர்க் பண்ணும், மற்றது செட்டுகள் எல்லாம் பாட்டு செட்டுகள் எல்லாம் இருக்குது. புது கார் மாதிரியே இருக்கு. புது கார் மாதிரியே இருக்குது. எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே வந்து மேனேஜர் வந்தவங்களுக்கு மிச்ச கார்களையும் காட்ட போட்டார். ஓகே, பார்த்தீங்கன்னா 7 கார் நிற்குது. இப்போ அதில் வந்து பார்த்தினாங்க. இப்போ இதில் வந்து இது என்ன காருன்னா அக்வா கார். இப்போ பார்ப்போம், ஹைப்ரிட் கார். என்னன்னா தான் வந்துச்சு, ஒரு மாதம் ஓட்டத்துக்கு போயிட்டு வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியோ கார் இருக்குது, நல்ல லக்ஸரி கார் தான். இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா வந்து எடுத்து ஓடலாம், அவ்வளோ நல்ல கம்ஃபர்டபுளான கார் உண்டு. வாங்க உள்ளுக்கு அவருக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி.
உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு சொல்லி ரெண்டா ஒரு சீட்டுகள் பிஞ்சு இருக்கும் அப்படி அப்படின்ட்டு நினைப்பினோம். ஆனால் பாருங்க எவ்வளோ நீட்டாக கண்டிஷனலாக வச்சிருக்கணும்னு சொல்லி இவங்க கிட்ட நிற்கிற 7 காருமே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சிருக்கணும். ஒரு கார் வெளியில் போயிட்டுண்டா வரும்போது திரும்ப எல்லாம் சர்வீஸ் எல்லாம் போட்டு நீட்டாக எல்லாம் எடுத்து தான் திரும்ப உள்ளுக்கு எடுப்பினோம். இங்கேயும் வந்து சர்வீஸ் போட்டு கொள்ளுவினோம். எல்லாருமே வந்து கூடுதலாக வெட்டிங்குக்கு வந்து எடுப்பினோம். காரில் மாப்பிள்ளை பொம்பளை போகிறதுக்காண்டி வெட்டிங் வந்து கார் 2 எடுப்பினோம். அது மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து வரவங்க டூர் போகிறதுக்கு சரி, ஊரை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு சரி, இப்படி வந்து கார்கள் 2க்கு எடுப்போம். புதுசாக ஒரு காரை வேண்டி அதுக்கு செலவழித்து மாதம் மாதம் அதுக்கு இஎம்ஐ கட்டி அப்படி செய்கிறதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி 2க்கு எடுத்து ஓடி போட்டு விட்டுட்டு வந்துடலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் உண்டு. இது வந்து யாழ்ப்பாணத்தில் உடுவில் வீதியில் இருக்குது இந்த குளோப் கார் ரெண்டல் சர்வீஸ். இங்கே வந்து நேரடியாக வந்து பார்த்து உங்களுக்கு என்ன கார் தேவையோ அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ருபீஸ் 5000 ரூபா தாள் இருந்துச்சுன்னா காலம் ஒரு நாளுக்கு நீங்கள் எங்கேண்டாலும் போய் வரலாம். அப்படி வந்து நீங்கள் நேரடியாகவே வந்து எடுத்துக்கொண்டீங்கண்டா வந்து கேட்டிங்கன்னா உங்களோட எத்தனை நாளுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விலையிலும் வந்து அவையில் பார்த்து செஞ்சு தருவீங்க. என்னடா வந்து இப்போ வந்து நிறைய இடங்கள்ல கார் ரெண்டல் சர்வீஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டல் சர்வீஸ் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முதல் தொடக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் ரெண்டல் சர்வீஸ் வந்து தொடங்கின காலத்தில் வந்து இவையிலும் ஆரம்பத்துலேருந்து இருக்கணும். ஸோ இப்போ ஐயாட்ட வந்து கொஞ்சம் மேலதிகமாக இந்த ரெண்டல் சர்வீஸை பற்றி கொஞ்சம் கேட்போமே, யார் தொடங்கினது இப்போ தொடங்கினான்னு சொல்லி ஒருக்கா முழுமையான விளக்கத்தை ஒருக்கா கேட்போம். நாங்கள் தம்பி இந்த காரால் உழைச்சி இதோட லண்டனில் உள்ளவர் தான் எங்களுக்கு போட்டு தந்துருக்கிறார். அவருக்கு பேர் அழகரட்னம் ஜோராயா. நாங்கள் இந்த 2 நாளில் உழைச்சி அவருக்கு ஒன்றும் கொடுக்குறே இல்லை. இந்த கோயிலை பார்க்க இல்லை வேணும் நீங்கள் கோயிலை பாருங்க. இந்த இந்த மண்டபம் அதால் வருவோம். இந்த கோயில் எல்லாம் அவற்றதான் தம்பி. இந்த 2 நாள் இந்த கார் வாடகைக்கு விட்டு தான் எடுத்து இந்த கோயிலில் அன்னதானம் செய்கிறோம். இதான் அவற்ற முழு பேர். இதான் அந்த கோயிலுக்கான முழு பேர். இவர் தான் இதெல்லாம் செய்கிறார். இது மண்டபம். ஐயா அந்த மண்டபத்தை திறந்து விடும் ஓடியார். இது அன்னதானம் செய்கிறது. இது குசினி. இவர் முண்டே செவ்வாய்க்கிழமை தம்பி மண்டபத்தை காட்டுறேன் பேரும் பேரும். இதான் தம்பி மண்டபம். இதெல்லாம் அன்னதானம் செய்கிறது. ஓ ஓ ஓ ஒவ்வொரு செவ்வாயும் பள்ளியும் அன்னதானம். இதுதான் அவற்ற மண்டபம். இதெல்லாம் அவர் கோயிலுக்கு அவற்றதான். இது தம்பி தொடங்கினது காரணமே இங்கே மக்களுக்கு அவர் உழைச்சி ஏதாவது அரசியல் சாப்பாடுகளை வேண்டி கொடுக்குறது தான் செய்தவர். இன்னங்கான வேலையில் செய்து கொண்டு திரிகிறார் காலில்லா கையில்லா ஆக்களுக்கு. அதான் அவற்ற நோக்கமே. நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு கார் ரெண்டல் சர்வீஸ் நடக்குது, இங்கே வந்து நீங்கள் வாகனங்கள் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்காண்டி உங்களுக்கு காட்டுன்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஐயாவோட கதைச்சி இடத்துல தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த கார் ரெண்டல் தொடங்கினதுக்கு காரணம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற இந்த கார் ரெண்டல் சர்வீஸ் ஓனர் வந்து அவர் வந்து இந்த கார் ரெண்டலில் வர வருமானத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு தான் உதவி செய்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் சர்வீஸுக்குள்ளேயே ஒரு ஆலயம் அமைச்சு அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியும் வந்து மக்களுக்கு அன்னதானம் நடக்கிறது. அது மட்டும் இல்லை நிறைய உதவிகளும் செய்கிறான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போ நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வீடியோ எடுக்க வரும்போது இந்த இடத்துல வந்து அன்னதானம் நடந்து கொண்டு அப்போக்கு நான் கேட்டேன் என்ன மாதிரி யார் இந்த அன்னதானத்தை மெயினாக செய்கிறேன்னு சொல்லி. அப்போக்கு தான் கேள்விப்பட்டேன் இந்த ரெண்டல் சர்வீஸ் நடத்துகிறவர்கள் தான் வந்து ஒவ்வொரு செவ்வாய் வழியும் வந்து அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லி. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இந்த ஊர் மக்களுக்கும் சரி ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும் அவரால். அது மட்டும் இல்லை இந்த ரெண்டல் சர்வீஸில் வர வருமானத்தில் தான் வந்து நிறைய உதவிகள் வந்து அவர் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்போ ஆகவே நீங்கள் இந்த கார் ரெண்டர் எடுக்கிறதுனால வந்து மக்களுக்கும் தான் உதவியாக இருக்கும் இந்த ரெண்டல் சர்வீஸ்லேருந்து வர வருமானங்கள் வந்து. அப்போ இங்கே வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரீங்களா சரி, எங்கே இருந்தாலும் இலங்கையில் இருக்கிறார்களா இருந்தாலும் சரி, கார்கள் உங்களுக்கு தேவைன்னா வந்து இங்கே இந்த குளோப் ரெண்டல் சர்வீஸை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஆட் பண்ணி விட்றேன். அதை விட ஃபோன் நம்பரும் நாங்கள் போட்டு விட்றேன். நீங்கள் தொடர்பு கொண்டு இங்கே வந்து கார்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு காரை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் வந்து எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்படியே கொண்டு வந்து கவனமாக கொடுக்கணும். அதை வந்து பார்த்துக்கொள்ளுவினம். நீங்கள் காரை ரெண்டுக்கு எடுக்கும் போது முதலாவது அவையல் காரை சுற்றி உங்களுக்கு காட்டுவினம் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, உங்களுக்கு தரும்போது எப்படி கார் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் காரை கொண்டு திரும்ப விடும் போதும் வந்து பார்ப்பினம் சரியாக எல்லாம் இருக்கா, ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அதுகளையும் வந்து கவனித்து கொள்ளணும். ஸோ
எடுக்கிற வாகனத்தை வந்து உங்களோட சொந்த வாகனமாக நினைச்சு அவ்வளவு கவனமாக வந்து பாவிச்சு கொள்ளுங்க. அப்பதான் வந்து தொடர்ச்சியாக எல்லாருமே இந்த கார்களை வாடகைக்கு எடுத்து பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்று போக போகிறோம், வாங்க பார்ப்போம். அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் மேனேஜரோட ஒரு ரவுண்ட் ஒன்று போக போகிறோம், வாங்க போவோம். ஓகே ஓகே, ஏசி எல்லாம் இருக்கு என்னண்ணா? ஏசியை போடுங்க. ஓகே, எல்லா காருமே வந்து ஏசி ஒர்க் பண்ணும். எல்லாமே புது கண்டிஷனில் இருக்குது எல்லா காருமே என்னண்ணா? இப்போ என் கிட்டடியில் ஒரு 2 கார் எடுத்துருக்கேன். என்ன செட்டுகள் எல்லாம் இருக்கு. ப்ளூடூத் அடிக்கலாம், பென் டிரைவர் அடிக்கலாம். இப்போ நாங்கள் போட போகிறது ரேடியோ. என்ன ஃபோனை செட் பண்ணி கொண்டிருக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ ரவுண்ட் போய் கொண்டிருக்கிறோம். நல்லா ஸ்மூத்தாக போகுது கார் வந்து. இது இந்த காருக்கு என்ன பேர் அண்ணா? இது வந்து பிட்ஸ் டொயோட்டா காரில் போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் கார் தேவைண்டா இங்கே வந்து எடுத்து கொள்ளுங்கள். பக்கத்துலேயே பெட்ரோல் செட்டும் இருக்குது. கார் எடுத்துகிட்டு போய் அப்படியே செட்டுக்கு போய் பெட்ரோலும் அடிச்சுட்டு வரலாம், போகலாம் நீங்கள். அப்போ காரைனா திரும்ப கொண்டு வந்து விடும்போது என்ன மாதிரி திரும்ப அப்படியே கண்டிஷன் நீட்டாக கொண்டு வந்து விடணும். என்ன அதை அப்படி கொண்டு வந்து விடணும். எங்கள்கிட்ட எப்படி எடுக்கிறீனமோ அதே மாதிரி அதை கொண்டு வந்து அப்படி விடணும். கார் எடுக்கிறவங்க வந்து தங்கட கார் மாதிரியே கொண்டு போகிற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏன்டா எங்கட காரில் வந்து குளோபல் டெண்டர் காரன்னு டெண்டர் காரன்னு நாங்கள் அடிக்கலை. ஏன்டா ஃபங்க்ஷனுங்களுக்கு கொண்டு போய் அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் கொண்டாட்டங்கள் கொண்டு போய் காரை விடும்போது மற்றவங்க பார்க்கல என்ன இவர் 2 காரை எடுத்துகிட்டு வந்துருக்கிறார் என்று சொல்லிடுவாங்க. அப்படி யார் நிறைய பேர் கழிச்சிடுவாங்க. அப்போ அந்த மனசுக்குள்ள ஒரு மாதிரி தானே கிடக்கும். அந்த ஒரு எண்ணத்துக்காக நாங்கள் அப்படி தண்டாமல் தங்கட கார் மாதிரியே கொண்டு போய் விரட்டும் என்ற மாதிரி நாங்கள் எங்கட வந்து அட் ஒன்றும் போடல காரில். இப்போ தங்கட எப்படி சொல்ல ஒரு கொண்டாட்டத்துக்கு போனால் ரைட் எங்கட கார் மாதிரியே கொண்டு போயிட்டு எங்கட கார் மாதிரியே கொண்டு விட்டுறணும். ஓகே ஓகே, நாங்கள் அப்படி ஒரு கஸ்டமருக்கு அப்படியான ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்துருக்குறோம். சில பேர் எதிர்பார்ப்பினம் தானே, என்ன இப்படி ஸ்டிக்கர் அடிச்சிருந்தா அவர் ஒரு நோண்டியா அப்படின்னு யோசிப்பினா யோசிப்பாங்க. மற்ற 2 கார் இப்போ என்ன சொல்ல இப்போ இல்லை பொடியலை இப்போ என்ன தரவழைக்கு நான் ஒரு 2 காரை கொண்டு போயிட்டேன்னா கொஞ்சம் அந்த விலாசம் அந்த இடத்துல இருக்கல. அதே இவர் என்ன 2 காரை கொண்டு வந்துட்டு ஃப்ரீயா ஃபன் சீன் போட்டு கொண்டு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நாங்கள் வந்து எங்களோட 2 கார்ல வந்து ஸ்டிக்கர் ஒன்றும் அடிக்கல. அப்போ இதை எங்கட கார் மாதிரி இடைக்கெல்லாம் பார்க்கலாம். அண்ணன் ஒரு கார் ஒன்று வர அப்படியே பொடியல் தானே இப்போ அந்த ஃபன் ஒன்று இருக்குன்னு தானே. அதுக்காக தான் நாங்கள் அப்படியான இதை ஒன்றும் செய்யலை. என்ன ஸ்டிக்கர்கள் ஒன்றும் அடிச்சு அட் ஒன்றும் போடல காரில். எங்கள்கிட்ட கார்கள் எடுத்து அவதானமாக கொண்டு போயிட்டு அவதானமாக கொண்டு வந்து இப்போ எங்களோட கார் எடுக்கிற கஸ்டமரை நல்லா நீட்டாக எடுத்து ஒன்று நீட்டாக கொண்டு விட்டுட்டாங்கண்டா சில கஸ்டமர் எடுப்பாங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த காருக்கு இல்லாத அந்த என்ன அந்த ஏர் அந்த வாசகங்கள் அது நிறைய இதை வேண்டி போடுவாங்க. தங்கட கார் மாதிரியே பார்த்துருவாங்க. அப்படி எங்களுக்கு அப்படியான கஸ்டமர்கள் அமைஞ்சா எங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு நாங்கள் சில பெனிஃபிட்ஸ்கள் வரையறுக்கப்பட்ட சலுகைகள் நாங்கள் செய்வோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் இதுலேயே டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இப்போ என்ன ஒரு கார் இப்படி நாங்கள் ஒரு இதாக கொடுக்குறோமோ அவங்கள நாங்கள் கொடுத்த விட டபுள் மடங்கு நல்ல மாதிரி தந்துட்டாங்கண்டா அந்த கஸ்டமரை நாங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த கஸ்டமருக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து போட்டு கொடுப்போம். நாங்கள் கார் எடுத்தவன்டா நீட்டாக கொண்டு வந்து கொடுக்கணும். அதுதான் எங்களோட கடமை. என்ன நீட்டாக கொண்டு வந்தா இந்த வாகனங்கள் தானே அடுத்தவன் எல்லாரும் ஓடுற வாகனங்கள் நாங்கள் நீட்டாக கொடுக்கலாம். அவளும் நீட்டாக தந்தா அவளுக்கு அந்த என்ன சொல்ல அதுக்கு அந்த அடுத்த கட்டம் ஒரு மரியாதை இருக்கும். அடுத்த கட்டம் நாங்கள் கார் கொடுக்கலே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இப்போ சில நேரங்கள் இப்போ நீங்கள் எதிர்கொள்வீங்க தானே இந்த கார் ரெண்டல் சர்வீஸில் சில எதிர்பாராத பிரச்சனைகள்ண்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்றீங்க? எங்களோட வாகனங்கள் இதுவரைக்கும் வந்து பிரேக் டவுன் ஆகி ரோடுகளில் நின்றது இல்லை அப்படின்னு வாய்ப்பு இல்லை. அப்படி எல்லாம் நின்றுச்சுண்டா அந்த பிரச்சனையில நாங்கள் தான் பார்த்து கொள்ளணும். அதை வந்து கஸ்டமர் பார்க்க வேண்டியது இல்லை. இப்போ கஸ்டமர் கொண்டு போய்ங்க ஸ்க்ராட்ச் ஆகி இந்த பாபார்கள் அப்போ நாங்கள் வந்து இப்போ வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ உங்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது பழுதாயிட்டுண்டா நீங்கள் தான் அதை செஞ்சு தருவீங்களா? நாங்கள் தான் செய்து தருவோம். நீங்கள் நிற்கிற இடத்துக்கு நாங்கள் உங்கள்ட்ட இருக்க இன்னொரு காரை கொண்டு தந்து போட்டு இந்த காரை அங்கேருந்து எடுத்துன்னு வருவோம். பிரேக் டவுன் அதுகள் வந்து எங்களுடைய இஷ்யூ தானே. இப்போ நீங்கள் கொண்டு போயிட்டு சில வேலை
ஆக்சிடென்ட் அதில் எதுவும் பட்டுண்டா அது நீங்கள் செய்து தரணும். உங்களுக்கு சின்ன ஸ்க்ராட்சுகள் எல்லாம் நடந்துச்சுண்டா அது நீங்களே செய்து தாங்க. அப்படி உங்களால் செய்ய கஷ்டமாண்டா எங்கள்கிட்ட டிங்கர் இருக்குது, பெயிண்டர் இருக்குது, நாங்கள் எங்கள் இடத்துல விட்டு செய்வோம். மற்ற இந்த வாகனங்கள் இப்போ எங்கள்கிட்ட இது வரைக்கும் வாகனங்கள் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து எடுக்கிறவங்க இப்போ யாரும் வந்து ரிங் யூஸ் பண்ணி அப்படி ஒன்றும் இல்லை. இனி வாகனங்கள் எடுக்கிறவங்க வந்து அப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தங்கட வாகனம் அது வாகனம் ஓடுறதுக்கு அழகு இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். இந்த ரிங் யூஸ் பண்ணி இதுகளை வாகனத்துக்குள்ள சட்டவிரோதமான இந்த செயலையும் அனுமதிக்க மாட்டோம். சட்டவிரோதமான செயல்களை நடந்தால் அது வந்து எங்களோட ரூல்ஸும் படி அது கூட்டு இப்போ நாங்கள் கார் எடுக்கும்போது எங்களோட ரூல்ஸ் புக்குகள் கொஞ்சம் கிடக்கு. அப்போவே அந்த ரூல்ஸ் புக்குகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கார்கள் எடுத்துகிட்டு போகணும். மற்றது ஏதாவது கார்களை கொண்டு வந்து ஏதாவது தவறான வேலைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணிடலாது. அது அப்படி யூஸ் பண்ணினா ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 சர்வீஸுக்குள்ளே வாரோம். நீங்கள் மானிப்பாய் ரோட்டால் வந்தீங்கன்னா மெர்னாவடம் பக்கம் ரோட்டில் மெர்னாவடம் பக்கம் போனீங்கன்னா இந்த குளோபல் ரெண்டர் கார் சர்வீஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட் போட்டிருக்கு. இந்த இடத்துல தான் இருக்குது. நான் லொக்கேஷன் திரும்ப சொல்கிறேன். லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு உங்களோட தொடர்பு இலக்கத்தை இருக்கா சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பாக என்னுடைய நம்பர் இருக்குது. என்னோட தொடர்பு கொள்ளணும்னா இந்த நம்பருக்கு 077 365 60 92. மற்ற எங்களோட ஐயாட நம்பர் இருக்குது. அவர்கிட்ட 077 27 27 876. கடை நம்பர் இருக்குது 077 40 16 745. என்ன மாதிரியான இத்தனை மணிக்கு உங்களோட 2 சர்வீஸ் ஓப்பன் ஆகுது? இத்தனை மணி வரைக்கும் கார்களை நாங்கள் வேலைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம்? நாங்கள் வந்து 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். 8 மணிலேருந்து எங்களுக்கு 5:30 வரைக்கும் தான். 5:30 வரைக்கும் நாங்கள் பூட்டிடுவோம். அப்படியே ஓகே, நாங்கள் கஸ்டமர்களை பார்த்துட்டு நாங்கள் அவங்களுக்கு டைம்கள் பார்க்க போகிறோம். ஒரு 6 மணி 6:30 வரைக்கும் வெளியிருந்து கொடுப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு அவசரமாக தேவைண்டா நாங்கள் ஒரு 5 மணி இருந்தாலும் சரி, 6 மணி இருந்தாலும் சரி, அதிகாலை அந்த டைமில் பார்த்து கொடுப்போம். நாங்கள் இப்போ அவங்களுக்கு அவசரமாக தேவைப்பட்டுச்சு ஏதாச்சும் கொண்டாட்ட விட போகணும் அப்படின்னா நாங்கள் அப்படிலாம் கொடுப்போம். பிரச்சனை இல்லை. சரி, ஓகேண்ணா, நன்றி. ஓகே, எங்களோட வியூவர்ஸுக்காண்டி மேனேஜர்கிட்ட நாங்கள் கேட்போம். என்ன மாதிரி எங்களோட வியூ ஆஃப் இனோவை பார்த்துட்டு வர எங்களோட மக்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சலுகை கொடுப்பீங்களா? கண்டிப்பாக தருவோம் நாங்கள். ஓகே, ஆனால் வாக்கு தந்துக்க கண்டிப்பாக தருவோண்டு. வரவங்க எங்களோட சேனலை பார்த்துட்டு வாரீங்கன்னா வியூ ஆஃப் இனோவை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு சலுகை ஒன்று கிடைக்கும். ஓகே, தொடர்பு இலக்கத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வாகனங்கள் தேவைண்டா வேலைக்கே கால் பண்ணி புக் பண்ணி கொள்ளலாம். வாகனம் இருக்குதான்னு சொல்லியும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி தேவையான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். டாடா, பாய்.